அதாவது தம்பி, அதாவது விதை நெல்லை எடுத்து 3 நாள் நனைய வச்சு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நாத்தாங்கால் ரெடி பண்ணி அந்த நாத்தாங்காலில் போய் விதையை பாவி அதில் கொக்கு குருவி எதுவுமே பிறக்கிடாமல் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நெல்லை வந்து நல்லா உரம் போட்டு மருந்தடிச்சு அதை வளர்த்து கொண்டு வந்து 25 நாள் வச்சு இந்த இப்படி நாற்று நெல்லாயிரும். இந்த நாற்றை பழையடி நம்ம தொழி அடித்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு நடவு நட்டு அதுக்கு பிறகு உரம் போட்டு மருந்தடிச்சு எல்லா வேலையும் பார்த்து பழையடி பார்த்தீங்கன்னா பொதியாவி கதிராகி டெய்லி தண்ணி பாய்ச்சி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வயல் வந்து சுத்துக்கரையெல்லாம் அறுத்து போட்டுட்டு நம்ம மிஷினை வச்சு அறுத்து அதுக்கு பிறகு சாக்கில் அள்ளி அதுக்கு பிறகு ரைஸ் மில்லில் கொண்டு போய் அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா அந்த நெல்லை அவிச்சு களத்தில் போட்டு குத்தி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ஆகும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இயற்கை சீட்டம் மழை வெயில் காக்கா எதுவும் பிறக்குதுன்னா அதில் வேறு பாதிப்பு வரும். இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு அரிசியுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயியோட ரத்தமும் வேர்வையும் தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு அரிசியோ எதையோ சோறையோ வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரியா? அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா இதை வந்து யாருக்காவது கொடுங்க, அப்படி இல்லைன்னா அரிசியை வேஸ்ட் பண்ணாமல் இருங்க. இப்படி தான் அரிசி உற்பத்தி ஆகுது. ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அரிசி கிடைக்கும். 100 நாள் அவன் வயக்காட்டுக்கு போய் தண்ணி பார்த்து வேலை பார்த்து